ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்து வந்தது கரெக்டு தான். எக்ஸ்போஸ் வீடியோ தான். ட்ரேட் டெஸ்ட்டுக்கு தான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டுக்கு நண்பரா, எதிரியா, துரோகியா அப்படிங்கிறது தெரியும். ஓகே. ஸோ மெயின் கான்செப்ட் உள்ளே போயிடலாம். ஓகே, மெயின் கான்செப்ட்டுக்கு உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தோம். இதை வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னது ஒன்று சொல்லியிருக்கேன். பட் அவர் புரிஞ்சுக்கிட்டது ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. சரியா, ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் 5 மினிட்ஸில் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் மார்க் பண்ணது 5 மினிட்ஸில் மார்க் பண்ணிட்டாரு. ஓகேவா. இதை நீங்கள் 3 மினிட்ஸாக மாற்றணும். இதை 3 மினிட்ஸாக அவர் மாற்றலை. அதுக்கப்புறம் திருப்பி ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற திருப்பி அவருக்கு ப்ரொஸ்பெக்டிவ் மாறுது. ஒரே வீடியோ தான் 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கும்போது ப்ரொஸ்பெக்டிவ் மாறுது. ஓகேவா. இப்போ அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிங்க வீடியோவில் காமிக்கிட்டா அப்படின்னு கேட்டது. நான் ஓகே ப்ரோ காமிங்க ப்ரோ அப்படின்னு தான் சொன்னார். பட் இருந்தாலும் வேண்டாம், ஓகே தேவைப்படாது அப்படின்னு காமிக்கல. பட் அந்த நண்பருக்கு தெரியும் எது உண்மை அப்படின்ட்டு. சரி, அப்போ இப்போ ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு உங்களால் ட்ரேடிங்கை சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. சரி, முடியாது. ஏன் முடியாது அப்படிங்கிறது தான் நான் இப்போ ப்ரூஃபோட ட்ரேட் டெஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நிஃப்டியில் 10 பாயிண்ட் கூட எடுக்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா, ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ எல்லாருமே பாருங்களேன், மே மாதம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம். ட்ரம்ப் வந்து இப்போ மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம். ட்ரம்ப் வந்து மார்க்கெட்டை மேனிப்புலேஷன் பண்ணுறாரு, அதனால வந்து ட்ரேடுக்கு கஷ்டமாக இருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். பட் இதே இது இப்போ ஜூனில் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், ஜூலையில் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப் கேண்டலு, சிங்கிள் கேண்டில் ட்ரம்ப் கேண்டலு, இப்போ ட்ரம்ப் கேண்டல் வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த ட்ரம்ப் கேண்டல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது பேர் ட்ரம்ப் கேண்டலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட, இப்போ வந்து இது நடந்தது வந்து எப்படின்னா, இப்போ நான் வச்சுக்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கிட்டத்தட்ட ஒரு 1:45 சரியா, 1:45 நடந்திருக்கு. இப்போ இது ட்ரம்ப் கேண்டல்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட பகலாக இருக்கும்போது அங்கே நைட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு நைட்டாக இருக்கும்போது அங்கே பகலாக இருக்கும். அப்போ இது நைட்டில் தான் நடக்கணும், ஏன் பகலில் நடக்குது அப்படிங்கிற கேள்வி யாருக்குமே வரல. இது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது இப்படிதான் இருக்கும் இந்த மார்க்கெட்டு அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். என்னைக்குமே ஒரு விஷயத்த முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா நீங்க கோமாளியா தான் தெரிவிங்க. எஸ்பெஷலி நான் யாரும் ட்ரேட் டெஸ்டிங் கோமாளியா தான் தெரிஞ்சேன். ஏன் கோமாளியா தெரிஞ்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஏன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க, இக்னோர் பண்ணிடுவாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். ஸ்டார்டிங்ல சொன்ன வார்த்தை உங்களுக்கே புரிய வரும். சரியா, இந்த வீடியோல 0.37 நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகேவா. எடுத்து சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சந்தேகங்கள் மட்டும். சரியா. சோ ரொம்ப மோசங்க. சீரியஸா சொல்றேன். ரொம்ப மோசங்க. அப்படின்னு ஃபீல் பண்றது நிறைய பேர் இருக்கலாம். கரெக்ட்டா. ஓப்பனா பேசுவோம் அப்படிங்கறத கான்செப்ட். ஜூன் வந்து ஒஸ்ட்ங்க. ட்ரேட் பண்ண முடியல. எரிச்சலா இருக்கு அப்படிங்கறதையும் ஃபீல் பண்றதுக்கு ஆளுங்கள் இருக்கு. ஆனா ஜூன் என்ன கத்து கொடுத்துச்சு அப்படிங்கறத ஃபீல் பண்றதுக்கு இங்க யாரும் இல்லை. ஓகேவா. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா எடுத்துங்களேன், ஜூன் மாசம் ஃபுல்லா எடுத்துங்களேன், ஓகேவா. இது வந்து நான் ஜூன் 22 ஜூன் ரொம்ப மோசம் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா. இதுல 1.43 சரியா, 1.43 ஒன்னு சொல்லியிருப்பேன். நல்லா கேளுங்க. போட முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஜூன்ல இருக்கு. அதாவது 3 மணிக்கு டெய்லி பேசிஸ்ல 3 மணிக்கு உங்களுக்கு ட்ரேட் நடக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் தான் இங்க சொல்லியிருப்பேன். இங்க எத்தனை பேர் அதாவது என்கிட்ட கேட்குறீங்க, உண்மையிலே நீங்க ரியல் ட்ரேட் பண்றீங்களா, எவ்வளவு வருஷமா பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பண்ணல அப்படின்னா நான் எப்படி இவ்வளவு நாள் ஃபுல் டைமா உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியா, பரவாயில்ல. நீங்க எடுத்துக்கங்க, ஜூன் மாசம் எந்த டேட்னாலும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு 3 மணிக்கு ட்ரேட் நடந்திருக்கும். சரியா, 3 மணிக்கு ஆஃப்டர் 3ல வந்து உங்களுக்கு ட்ரேட் நடந்திருக்கும். ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஃபிளக்சுவேஷன் இருந்திருக்கும். ஓகே, இதை வந்து நான் வந்து முன்னாடியே ஜூனுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஜூலைல இந்த கடைசி 7 நாள் எடுத்துக்கங்களேன், ஜூலைல எடுத்துக்கங்களேன், உங்களுக்கு இப்போ 1 ஹவர்ல பார்க்கும்போது சின்னதாக தெரியும். பட் உங்களுக்கு வந்து ட்ரேடாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க மேஜர் கான்செப்ட். இங்க இருக்க 3 மணிக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 3 மணிக்கு இங்க பாருங்க, 3 மணிக்கு. சரியா, இதை வந்து முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணி 3 மணிக்கு தான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் கொடுத்துட்டேன். 1 சரியா. இப்போ இதோட அங்கே முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ 4.19 சரியா, 4.19 ஒன்று சொல்லியிருக்கேன். 50,000 இல்ல, 1,00,000 கூட லாஸ் ஆகி ட்ரேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பட் இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை.
பேசிக்கா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து மாஸ்டர் ட்ரேடிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமை, எதுக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வந்து முடிஞ்சிடும். நம்ம நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டா நீங்க முதல் நம்ம செவ்வாய்க்கிழமையோட சார்ட்டை செக் பண்ண முடியாது. அப்ப இந்த சார்ட்டை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்க எந்த மாதிரி தப்பு பண்ணீங்க, இந்த மாதிரி உங்க எத்தியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ண போறோம். இது வந்து டிஸ்கஷன்ல வந்து நான் வந்து ஒத்து வர மாட்டேன். ஏன் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னா, இப்ப ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஏதாவது லாபம் கொடுப்பாங்க, கண்டிப்பா சுத்தமா கொடுக்காது, 10 பைசா கூட கொடுக்க கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 10 பேர் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு டவுட் கேட்பாங்க, இன்னொருத்தருக்கு டவுட் வரும். ஆனால் டவுட் வரும், ஒருவர் கேட்கிற டவுட் தப்பா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். எண்ணங்கள் உருவாகும். அது ஃபியர். 10 பேருக்கு மட்டும் இந்த டவுட்டை கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டே விஷயம் தான், ஒன்று ஃபியர், இன்னொரு கிரீட். ஓகேவா? இதை வந்து நான் வந்து ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு இந்த வீடியோல இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். எப்போ? ஜூன் 22. ஏன்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஜூன் 22க்கு அப்புறம் மார்க்கெட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது எதனால சொன்னேன் அப்படின்னா, ஃப்ரீயா, அதாவது இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுங்க, 1 to 1 பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமைக்கு வியாழக்கிழமை. இதை என்கிட்ட ஒருத்தர் கூட கேட்கல. எப்படி? ஒருத்தர் கூட கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கணே. அப்படி யாராவது ஒருத்தர் கேட்டு உண்மையிலே உருப்படியா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஒருத்தர் கூட இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கல. இதுவுமே எதுக்காக பண்ணோம்? லேர்னிங்காக பண்ணோம். இது இப்போ காசு வாங்கிட்டு என்னால சம்பாதிச்சுட்டு போக முடியும் அப்படின்னா, என்னாலையும் மற்ற யூடியூபர் மாதிரி வீடியோ போட்டுக்க முடியும். பட் உண்மையிலே எஜுகேஷனா ஒன்று கொண்டு போக முடியல. ஓகேவா? 8.0L இதே வீடியோல 8.0L. ஓகேவா? எதுக்கு அப்படிங்கிறத பாருங்க. சரியா? ஜூன் ஒஸ்டா இருக்கு அப்படின்னா, ஜூன் அதாவது நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பீரியன்ஸ் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி பட்டும் பயங்கரமா இருக்கும். நான் உண்மையிலே என்னோட கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கையை கட்டிட்டு வேடிக்கை பாருங்க. மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்த்துட்டு என்ன இன்ஸ்டெட் ஆஃப் லூசிங், அதாவது ஜீரோ பண்றதுக்கு ஓகே. ஜூன் லாஸ்ட் வீக்கு படும் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். கரெக்டா? என்னால இங்க ஹிண்டா தாங்க கொடுக்க முடியும். ஏன் நம்ம ஹிண்டா கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி தெளிவா புரிஞ்சுங்க. ஹிண்டா கொடுக்குற பட்சத்துல, ஓகே, நான் ஹிண்டா உங்களுக்கு கொடுக்குற பட்சத்துல உங்களுடைய மைண்ட் யோசிக்கும், உங்களுடைய செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்ல நாளைக்கு வந்து இந்த லெவல் தான் போட்டு என்னால ப்ரொமோட் பண்ணி சேனலை 1 மில்லியன் கூட வளர்க்க முடியும். பட் அதுக்காக வந்தமா என்னைக்குமே நான் வீடியோ வியூஸ் போனதில்லை. சரியா? சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேது அப்படிலாம் கவலைப்பட்டதே கிடையாது. என்னோட வீடியோ டெய்லி பேசிஸ்ல போஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. கரெக்டா? பட் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ற டைமே எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைமோ அப்படின்னு ஒரு இடத்துல ஃபீல் ஆகுது. சரியா? வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்றோம், தேவைப்படாது. இதுக்கு வந்து ஒரு 10 ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஜூன் 22க்கு அப்புறம் ஒஸ்டா தான் இருக்குங்க. நான் வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ். இல்லை வந்து நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற 30 மினிட்ஸா வச்சுக்கிறேன். ஓகேவா? தெரியணும் அப்படிங்கிற ஜூன் 22க்கு அப்புறம் மந்த் அண்ட் எக்ஸ்பெரி படம் பயங்கரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. 23 நடந்து கன்சால்டேட்டு 11 மணிக்கு டமால்னு ஒரு செல்லு முடிஞ்சு போச்சா? ஓகே, முடிஞ்சு போச்சா? 24 காலையில ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடும் இல்லை. அது மாதிரி 25, 29, 30 படும் பயங்கரமா இருந்துச்சா? நீங்க உண்மையிலே ரியல் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, அப்போ ஜூன் மந்த் அண்ட் எக்ஸ்பெரி பயங்கரமா தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோமா? 12:30. ஓகே, இதே வீடியோல 12 நிமிஷத்துல, சரியா, 12:30 வீடியோ எண்டில், சரியா, இதுக்கு தான் எந்த வீடியோவுமே ஃபுல்லா பாருங்க அப்படிங்கிறத சொல்றேன். பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நேத்து போட்டதையும் பாக்குறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அது வேற விஷயம். ஜூலை ஒஸ்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஜூலை மாசம் இன்னும் ஒஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத நான் அங்கேயும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஜூலை மாசம் இன்னும் ஒஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்ப தெளிவா புரிஞ்சுக்காங்க. இப்ப ஜூலைல வந்து எனக்கு வந்து பெருசா நடக்கல, அப்ப இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி இதாயிருச்சு, இப்படி வந்து ஆயிருச்சு அப்படின்னு குறை சொல்றது நான் எப்படி ஏத்துக்க, எந்த மாதிரி எடுத்துக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? இப்ப இது மட்டும் கிடையாது. இன்னொரு வீடியோ, ஓகே, இன்னொரு வீடியோ மேக்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு ஒரு வீடியோ இருந்திருக்கும். கரெக்டா? மேக்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 8.40 இருந்து 9.30. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா மார்க்கெட் அப்படின்னு உட்கார்ந்திருப்பேன். பை செல் மாத்தி மார்க்கெட் கொடுக்கும். இதுல வந்து ஒரு 30% கேபிட்டல வாஷ் அவுட் பண்ணிருப்பேன். கரெக்ட்டா? 30% கேபிட்டல வாஷ் அவுட் பண்ணிருப்பேன். அப்புறம் திருப்பி லிமிட்டட் செல்ல ஓகே மார்க்கெட் இன்னைக்கு செல் தான்டா, ஃபர்ஸ்ட் செல் தான்டா, ஃபர்ஸ்ட் செல் தான் போட போறோம். மார்க்கெட் கட் பண்ணோம்.
ஏன்னா எடுத்துட்டு உங்களோட எமோஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதோட கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படிதான் பேசிக்காவே மாட்டேன். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஒரே கேண்டல்ல நடந்துரும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கேன். இப்போ ஓகே, இது வந்து நான் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லல, தெளிவா புரிஞ்சாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி 30 ஜூன் மந்த் அண்ட் எக்ஸ்பெரியை முடிச்சுட்டு நான் அடுத்த ஹிண்ட்டை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜூன்ல எப்போ மந்த் அண்ட் எக்ஸ்பெரி அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப அந்த இடத்துல ஹிண்டா கொடுத்துருக்கனா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. ஒரே கேண்டல்ல போயிருச்சு, அது பேர் ட்ரம்ப் கேண்டல் அப்படிங்கன்னா உங்களோட லேர்னிங் அப்படிங்கிறது இங்க மார்க்கெட்ல இல்ல. சரியா? ஃபுல்லா லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இங்க இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? ஒண்ணு. இப்ப இது மட்டும் முடிஞ்சிருச்சா? கிடையாது. இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ நடந்துச்சு. கரெக்டா? எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா தருமபுரியில ஒரு இஷ்யூ. அதை பத்தி எல்லாரும் பெருசா பேசுனீங்க. கரெக்டா? எல்லாரும் பெருசா பேசுனீங்க. ஷேர் மார்க்கெட் தான் காரணம் அப்படின்னு பேசுனீங்க. ஓகே, அதுக்கு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகே, இருங்க. டாபிக் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா நீங்க ப்ரோ ட்ரேடர் ஆயிடலாம். பேடு கிளாஸ்ல கூட சொல்லாத சீக்ரெட் 1 லட்சம் கொடுத்தாலும் யாரும் சொல்லித்தராத ஒரு கான்செப்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? இதுல 23வது நிமிஷம் ஒண்ணு பேசியிருக்கேன். இருங்களேன், இது வந்து 33 நிமிஷம் வீடியோ, அதனால பாக்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு இருந்திருக்கலாம். ஓகே, 33 நிமிஷம் பாக்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு இருந்துக்கலாம். பட் 33 நிமிஷத்துல இப்ப இதே 33 நிமிஷத்தை நான் ஒரு மேடையிலயோ இல்ல வந்து ஒரு 50 பேர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆபீஸ்லயோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் கையில இந்த இடத்துக்கு குறைஞ்சது சரியா ஒரு ஆளுக்கு 5000 வாங்கியிருந்தாலும் 100 பேருக்கு என்ன கால்குலேஷன் இருந்திருக்கும். இல்ல இதே வீடியோவை நான் மெம்பர்ஷிப் வீடியோ போடுறது. ஆக்சுவலா இது மெம்பர்ஷிப்பா போட நான் ஸ்டார்டிங்ல இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். மெம்பர்ஷிப்பா போட வேண்டிய வீடியோ தான் உங்களுக்காக நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியா, எப்படி வரக்கூடிய காலங்கள் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 21 மேலேயே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஈவன் ஏப்ரல் எண்ட்லயும் மே ஒஸ்டா தான் இருக்குங்க, மே இப்படிதாங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். நிறைய ஹிண்ட் கொடுக்குறேன். சரி, நிறைய ஹிண்ட் கொடுக்குறேன். பட் என்ன கான்செப்ட் அப்படின்னு கான்செப்ட் வந்துடும். இதுல வந்து 23:20 ஓகே, 23:20 பேசிக்கா வந்து மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. இது அவ்வளவு ஈஸியா நீங்க பண்ணிட முடியாது. என்னோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். பட் நீங்க ஒன்ஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. இதுதான் மெயின் காரணம் பீப்புள் லூஸ் ஆகிறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில கோபத்தை வர வைக்கிறதுக்கு. நிறைய விஷயங்கள் கேட்கிறேன். வந்து தற்கொலை முயற்சி, நடக்குது. தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க, நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்க. முடிவு பண்றாங்க. ஓகேவா? இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு நான் எப்ப வீடியோ போட்டிருக்கேன். அதாவது மேலே வீடியோ போட்டேன். இப்படிதான் இருக்கும், மைண்ட் செட்டை கொலாப்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ரீசெண்டா தருமபுரி இஷ்யூ, ஷேர் மார்க்கெட் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தெரியாத முடிவை எடுத்துட்டாரு. அதுவும் அவர் மட்டுமே எடுத்தாரு, அவர் குடும்பத்தோட சேர்த்து எடுத்துட்டாப்ல. எல்லாரும் பேசின நீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு உட்காந்து கத்துனவன ஏன் பேசல? நான் தெரியாம கேக்குறேங்க. சரி, இதை பார்த்துட்டு நான் கோவப்படணுமா, ஆதங்கப்படணுமா, இல்ல வந்து வருத்தப்படணுமா, வேதனைப்படணுமா? நான் எதுவுமே பட மாட்டேன். ஏன்னா நான் எங்களுடைய தொழிலே வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்றது. சரியா? எப்படி எமோஷனலை கண்ட்ரோல் பண்றது. இந்த வீடியோவுமே நீ வந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுமே ஹிண்ட் தான். சரியா? இந்த வீடியோவுமே ஹிண்ட் தான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஷேர் மார்க்கெட்டை தப்பு அப்படின்னு பேசிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டாப்ல. பட் இதை பண்ணாதீங்கன்னு மே 21 சொல்லியிருக்கேன். நடந்தது ஜூன்ல. ஓகே, மேலே ஒருத்தர் முன்னாடி வான் பண்ணியிருக்கா, இதை பண்ணாதீங்க, இப்படி வருது, இது வருது. இப்போ கோவிட் வர்றதுக்கு முன்னாடி கோவிட் வரப்போகுதுன்னு ஒருத்தன் வான் பண்ணா அப்படின்னா அவன் வந்து ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல பைத்தியக்காரனா தெரிஞ்சிருக்கும். பிட்காயின் கதையை எடுத்துங்களேன். நார்மலா பேசுறீங்கல்ல, கிரிப்டோ பிட்காயின் எடுத்துங்களேன். பிட்காயின் வரதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டா இருக்கும். எப்ப ட்ரெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிட்காயின் பெருசா மேல போனதுக்கு அப்புறம் அவர் வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பாரு, வாங்கப்பா அப்படின்னு யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு சொல்லியிருப்பாரு. இதுதான் இங்க மார்க்கெட்ல ரியாலிட்டி. அப்ப இருக்கிறப்பங்க யாரும் மதிக்கல. சரியா? இவ்வளவு பேசுறோமா நம்ம? சரியா? இவ்வளவு பேசுறோம்ல, இவ்வளவு பேசுறோம்.
நேற்று போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 800-900 வியூஸ். ஏன்னா 800-900 வியூஸ். நான் 1000 வியூஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 1000 வியூஸ் கூட போயிருச்சு. ஓகே, இப்போ 1000 வியூஸ் வந்தவங்க 52 பேர் லைக் போட்டிருக்காங்க. சரி, 52 பேர் லைக் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் லைக் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. அப்போ இதை உட்காந்து கேட்கணும். சரியா, இப்போ இதில் வந்து 4 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. எப்படி வெறும் 4 பேர், 4 பேர் கூட கிடையாது, 4 பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஒரு 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 இடத்துல ஒன்று பண்ணுறோம், ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அப்ரிசியேஷன் இருக்கணும். பட் எனக்கு வந்தது எல்லாமே நெகட்டிவ் தான், பாசிட்டிவ் கிடையாது. வந்தது எல்லாமே நெகட்டிவ் தான். இந்த இடத்துல நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, அதை செஞ்சுட்ட, இதை செஞ்சுட்ட அப்படின்னு ஒரு வருத்தங்கள், கரெக்டா, வருத்தங்கள் சொல்லிட்டு போங்க. இப்போவுமே நீங்கள் உள்ள வீடியோ எதுக்கு வந்திருப்பீங்க, ட்ரேட் டெஸ்டிங் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்திருப்பீங்க. இதை ட்ரேட் டெஸ்டிங் சேனல்லே போட்டிருக்கான் அப்படின்னு 10 பேர் தான் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக 100 பேர் பார்க்கறோன்னா 10 பேர் தான் பார்த்துருப்பாங்க. இல்லை இவனே எப்படி போட்டுருக்கான் அப்படின்னு ஒரு 2 பேருக்கு தான் என்ன வந்திருக்கும். சரி, என்னதான் சொல்றான்னு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஆர்வம் வந்திருக்கும். அந்த ஆர்வத்தில் தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது நல்லா ஸ்டார்டிங்கில் அது டைலாக். நீங்கள் என்னுடைய நண்பராக இருப்பீங்களா, எதிரியா இருப்பீங்களா, துரோகியா இருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. சரி, அந்த ஃபீலை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா உங்களோட ஐடியாவை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.